ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சத்தான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை பயிரை வச்சு இந்த லட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பச்சை பயிரில் நமக்கு நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த பச்சை பயிர் லட்டு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த பச்சை பயிர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுள்ள கப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நமக்கு வெல்லம் எல்லாமே சேர்க்கணும். இப்போ இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தீயை நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பயிர் வறுக்கும்போது இது கூடவே நம்ம வாசனைக்காக ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இதோட கலரும் நல்லா மாறி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கலர் நமக்கு மாறி இருக்குது. இன்னுமே நமக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், பச்சை பயிறு ஃபுல்லாகவே நல்ல கலர் மாதிரி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் ஒரு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நறுநறுன்னு இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நமக்கு இந்த லட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு பயிர் எடுத்துருக்கோம். அதுக்கு 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இனிப்பு இது நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. நான் 1.25 அளவுக்கு இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நிறைய நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொதிச்சு வரதுக்கு லேட் ஆகும். அதனால் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த வெல்லம் நமக்கு லைட்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வர மாதிரி நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நமக்கு கொதிக்க விட்டால் தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு கம்பி பத அளவுக்கு நமக்கு வரும். இதுதான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க நம்ம பச்சை பயிறு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதில் நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டிப்படாது. நீங்கள் பொறுமையாகவே கலக்கலாம். இப்போ இதை நல்ல மிதமான தீயிலே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு டைம் ஆக ஆக நல்லா இறுகி கொடுத்துரும் நமக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அதுவே நமக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே பயிர் நல்லா வறுத்து தான் நம்ம பொடி பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வருது. இப்போ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னுமே நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாகவே வந்துடும். இப்போ இதில் கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு கூடவே காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் அடுப்பு அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆற வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினா போதும். ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு இறுகி வந்துடும். சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க.
இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, இதுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.